புகழுக்கு சொந்தக்காரன், பரிபாலிப்பவன், ஏகன், இணைத்துணை அற்றவன் அல்லாஹ்வை போற்றி புகழ். மனிதர்கள் ஆகிய நாங்கள் நேர்வழி அடைந்து இருளிலும் வெற்றி பெற்று உயர்தரமான சோழத்திலே குடியிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தனது காலங்கள், நேரங்கள், சந்தோஷங்கள் அனைத்தையும் எமது வெற்றிக்காகவே தியாகம் செய்த எங்கள் உயிரிழமினிய ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள், குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கை நெறிகளை பேணுதல் எடுத்து நடக்கூடிய உண்மையான முன்மானவர்கள், முஸ்லிமானவர்கள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் ஸலாத்தும் சலாமும் சொல்வான். அல்லாஹ்வுடைய இல்லத்தில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் கடமையை நிறைவேற்றி பொருத்தம் பெறுவதற்காக அமர்ந்திருக்கும் இறை நேசர்கள், நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய வெற்றி தோல்வி விவகாரத்தை 2 விடயத்திலே உள்ளடக்கி வைத்திருக்கின்றான். ஒன்று ஏவல், அடுத்தது விலக்கல். ஏவல்களை எடுத்து நடக்கும் பொழுது நன்மாராயம் கூறுகிறான், விலக்கல்களின் பக்கம் செல்லும் பொழுது எச்சரிக்கை விடுக்கின்றான். ஏவல்களை எடுத்து நடந்து இன்மேலும் மறுமையிலும் வெற்றி பெற்று நாள மறுமையில் சோனப்பதிகளை தந்தாக ஆக்கிக் கொள்ளுமாறும், விலக்கல்களின் பக்கம் சென்று நரகத்துக்கு பலியாகாமல் இருக்குமாறும் முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் உபதேசம் செய்து கொள்கின்றேன். மனிதனுடைய தூய்மையை விரும்பக்கூடிய அல்லாஹ் அனைத்து விதத்திலும் அதையே கபூல் செய்வதாக குறிப்பிட்டிருக்கின்றான். யார் அசுத்தத்தின் பக்கம் செல்வார்களோ, அது உடல் ரீதியான அசுத்தமாக இருக்கலாம், உடல் ரீதியான ஆத்மீக ரீதியான அசுத்தமாக இருக்கலாம், அல்லாஹ் கபூல் செய்வது கிடையாது. இன்னல்லாஹ தஆலா தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா, லா யக்பலு இல்லா தய்யிபா. அல்லாஹ் மிகவும் பரிசுத்தமானவன், மனமானவன். அவன் பரிசுத்தமானதை, மனமானதை மட்டும் தான் கபூல் செய்வான். அசிங்கமான ஆத்மாவை சுமந்தவர்களுக்கு நாள மறுமையில சுவனத்தின் வாயில் தொடப்பட மாட்டாங்க, அது நரகத்துக்குத்தான் பலியாகும். யாரு தன்னுடைய உள்ளம் பரிசுத்தம் அடைந்தவர்களாக, செயல்பாடுகளில் நல்லவர்களாக நாள மறுமையில் வருகின்றார்களோ அவர்களுக்காக வேண்டி சுவன வாசல்கள் சலாம் கூறி அழைக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். இன்று சில அசிங்கமானவைகள் இருக்கிறது, அழகு படைத்துக் கொண்டிருக்கு. சில நாற்றமானது இருக்குது, வாசம் வீசிக்கொண்டிருக்கிறது. என்றாலும் அதற்குள்ளே நாற்றம் இருக்கிறதை புத்தி அற்ற மனிதன் உணர்கிறான் இல்லை. புத்திசாலிகள் அதனுடைய உள்ரங்கத்தை பார்ப்பார்கள், புத்தி அற்றவர்கள் அதனுடைய வெளிரங்கத்தை பார்ப்பார்கள். இதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யஅலமூன ஸாஹிரம் மினல் ஹயாத்தித் துன்யா வ ஹும் அனில் ஆখিরাতি ஹும் காஃபிலூன். மனிதர்கள் சிலர் இருக்கின்றார்கள், அவர்கள் துனியாவின் உடைய வெளிரங்கத்தை மட்டும் தான் அறிவார்கள், அதனுடைய உள்ரங்கத்தில் அவர்கள் எந்த விதமான அறிவும் கிடையாது. நாளம் மறுமையை விட்டும் அவர்கள் மறண்டு கெட்டு வாழ்வார்கள், மறுமையுடைய சிந்தனையற்று வாழ்வார்கள். இவர்களுக்கு சுத்தம் அசுத்தத்தின் பாகுபாடு கிடையாது. அசுத்தத்தின் மீது பழகி அதனையே வாசமாக கொள்ள ஆரம்பித்து விடுவார்கள். இப்பொழுது வாசனையின் பக்கம் திருப்பும் பொழுது அது வெறுப்பாக அமையும். அல்லாஹ் இப்படியான ஆத்மாக்களை கபூல் செய்வதில்லை, அவர்களுக்கு பயங்கரமான வேதனை சித்தமாய் இருக்கின்றது என்று குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். எதை அல்லாஹ் ரசூல்மார்களுக்கு ஏவினானோ அதையே நமக்கும் ஏவிருக்கின்றான். இன்னல்லாஹ அமரல் முஃமினீன பிமா அமர பிஹில் முர்ஸலீன். அல்லாஹ் ரசூல்மார்களுக்கு சொன்னான், யா அய்யுஹர் ருசுல் குலூ மினத் தய்யிபாத்தி வ அமலு ஸாலிஹா. ரசூல்மார்களே, இறை தூதர்களே, நீங்கள் நல்லவற்றை சாப்பிடுங்கள், ஹலாலானவற்றை உட்கொள்ளுங்கள், சாலிஹான அமல் செய்யுங்கள். இந்த வார்த்தை பிரயோகங்களை சீரான முறையில் சிந்தனை செய்து பாருங்கள். ரசூல்மார்கள் உண்மையிலே ஹராமானதை புசிக்க மாட்டார்கள். அவர்களிடத்தில் இருந்து வெளியாகும் சாலிஹான அமல்கள், அதனால ஹலாலானதை சாப்பிட்டு வஅமலு ஸாலிஹா, சாலிஹான அமல்களை செய்யுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுவதோடு அடுத்து இந்த ஹதீஸினுடைய விளக்கமாக ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனின் ஆயத்தை கொண்டு வருகின்றார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு குலூ மினத் தய்யிபாத்தி மிம்மா ரஸக்னாக்கும் வஷ்குரு லில்லாஹ். மூமின்களே, நீங்கள் உங்களுக்கு அளித்தவற்றிலிருந்து நல்லதை சாப்பிடுங்கள், ஹலாலை புசியுங்கள், மேலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். அங்கே வஅமலு ஸாலிஹா, சாலிஹான அமல் செய்யுங்கள் என்று சொல்லவில்லை, மாற்றமாக நன்றி செலுத்துங்கள் என்று சொன்னான். காரணம், நன்றியின் அடிப்படை நீங்கள்
ஹராத்தை விட்டும் சம்பூர்ணமாக ஒதுங்கியிருக்க வேண்டும். உங்களுடைய செயல்கள் அனைத்துமே அல்லாஹ்வுக்கென்றே நடைபெற வேண்டும். இப்பொழுது நீங்கள் ஷுக்ர் செய்தவர்களாக, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவர்களாக மாறி விடுவீர்கள். இப்படி சொன்ன அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹராத்தை புசிப்பவர்களுக்கு ஒரு உதாரணமும் சொன்னார்கள். அவர்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை விட்டும் தூரமானவர்கள், அல்லாஹ் அவர்களை கபூல் செய்வது கிடையாது. சும்ம ذكر الرجل يطيل السفر أسأس أغبر يمد يديه إلى السماء يا رب يا رب ومطعمه حرام وملبسه حرام وغذي بالحرام فعنا يستجاب ذلك. ஒரு மனிதன் பிரயாணம் செய்கின்றார். பிரயாணிக்க ஒரு கேரண்டி இருக்குது, நீ எதையும் கேள் கபூல் செய்யப்படும் என்றாலும் அந்த கேரண்டி உனக்கிட்ட இருந்து அப்புறப்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. நீ வானத்தின் பக்கம் கையை நினைக்கின்றாய், உன்னுடைய துவா கபூலாவதற்கு வாஸ்தவமாக இருந்தும் கூட அல்லாஹ் கபூல் செய்ய மறுக்கின்றான். காரணம் யதீலு சஃபர், நீண்ட பிரயாணம் போனாலும் கூட அல்லாஹ்வுடைய பார்வையில நீ இல்லை. நீண்ட பிரயாணம் செய்தவன் அல்லாஹ் இடத்துல கரம் ஏந்தினால் துஆ கபூல் செய்யப்படும். அஸ்அஸ அக்பர், பிரயாணி அவனுடைய மேலிலே புழுதி படிந்திருக்கிறது, தலையெல்லாம் பரட்டையாக இருக்கிறது. இந்த நேரம் யா ரப் யா ரப் என்று வானத்தின் பக்கம் கையேந்தி அல்லாஹ்வை அழைக்கின்றான். அவன் சாப்பிட்டது ஹராம், வமஷ்ரபுஹு ஹராம், குடிக்கிறது ஹராம், வகுதிய பில் ஹராம், வமல்பசுஹு ஹராம், அணிந்திருக்கிறது ஹராம், அவனுடைய சம்பாத்தியம் ஹராம். இப்படியாக கேரண்டி கொடுக்கப்பட்ட பிரயாணியாக இருந்தும் கூட துஆ கபூல் செய்யப்படும் என்று சொல்லப்பட்டு இருந்தாலும் உன்னுடைய துஆ கபூல் ஆக மாட்டான். ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போய் அந்த அளவுக்கு காபாவை மண்டியிட்டு காபாவை அழைத்து துஆ கேட்கின்றார்கள் என்றாலும் பல பேரை ஏமாற்றி சம்பாதித்த பணத்தால் உம்ராவுக்கு போயிட்டு துஆ கேட்கிறான். உன் துஆ கபூல் இல்லை. நீ பள்ளி கட்டி கொடுக்கின்றாய் மற்றும் உண்டான விடயங்களை செய்கின்றாய், துஆ கேட்கின்றாய். அல்லாஹ் ஹலாலிலே தான் பரக்கத்தை வைத்திருக்கின்றான், அல்லாஹ் ஹராத்திலே பரக்கத்தை வைக்கவில்லை. இதனால் யாரையும் ஏமாற்றி சம்பாதிக்காதீர்கள். நபியே, மனிதர்களிடத்தில் கேளுங்கள், ஹலாலும் ஹராமும், தையிபும் ஹபீஸும், நல்லதும் கெட்டதும், மனமானதும் மனமற்றதும், வாசமானதும் நாற்றமானதும் சமமாகுமா? ஒரு நாளும் சமமாக மாட்டாது. வலவு அஜபக கஃபரத்துல் ஹபீஸ், இந்த நஜீஸானது அசிங்கமானது ஹராத்தால சம்பாதித்தது நீங்க பார்க்கும் பொழுது ஆச்சரியப்படுத்தும். ஹராத்தில் வாகனம் பளிச்சென்று மின்னிக் கொண்டிருக்கிறது, ஹராத்தில் வாகனம் கடை அவருடைய வெள்ளம் போல அங்கே வியாபாரம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஹராத்தில் மாடு ஏறி இருக்கிறது என்றாலும் எத்தனை பேருடைய கழுத்தை உறுத்திருப்பாய், எத்தனை பேருடைய பாதையிலே முட்களை விரித்திருப்பாய். அல்லாஹ் இவைகளை கபூல் செய்யறதில்லை. அது ஆச்சரியம் ஊட்டினாலும் என்ன, கபூல் ஒரு பக்கம் இருக்க அதுல பரக்கத் கூட நடக்க மாட்டாது. நாளடைவில நோயாகி விடுவாய். உன்னுடைய குடும்பம், மனைவி, மக்கள், பிள்ளைகள் என்று உனக்கு எதுவுமே பிரயோஜனமற்றதாக ஆகிவிடும். ஃபத்தகுல்லாஹ யா உலில் அல்பாப், நீங்கள் புத்திசாலிகளாக இருந்தால் அல்லாஹ்வை பயப்படுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், உங்களுக்கு வெற்றி வேண்டும் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதனை சுத்தமாக்கினானோ, எதனை ஹலாலாக்கினானோ அதனை மட்டும் அணுகுங்கள். இதனால தான் வியாபாரிகளை பார்த்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஹலாலாக சம்பாதிக்க சொல்கின்றான். மன் தலப ஹலாலன் முகாஃபிரன் முஃபாஹிரன் முராஇயன், ஒருத்தர் ஹலாலாகத்தான் சம்பாதிக்கிறார் என்றாலும் அதுக்குள்ள அவர்களுக்கு பெருமை இருக்கிறது. நான் மற்றவர்களை விடவும் ஒரு படி மேலாக வாழ வேண்டும், மற்றவர்கள் என்னுடைய கருத்தை கேட்க வேண்டும், என்னிடத்திலே அவர்கள் போலின் போட்டு வர வேண்டும், நான் தலைமைத்துவம் வகுக்க வேண்டும், நான் மிளிர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் ஒரு பெருமை அளிப்பதற்காக ஹலாலாக உழைக்கிறான் என்றாலும் அதனை வைத்து பெருமை அளிக்கின்றான். முகாசிரன், இன்னும் என்னுடைய டிபாசிட் கூட வேண்டும், நான் அதிகமாக பணம் சேகரிக்க வேண்டும், என்னுடைய பரம்பரையெல்லாம் அந்த பணத்தினால் சாப்பிட வேண்டும் என்று அவன் பணத்தை அதிகரிக்கும் நோக்கத்தோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நன்மையான காரியங்களை விட்டுவிட்டு அவன் சம்பாதிக்கின்றான்.
இன்னும் ஒருத்தன் ஹலாலாகத்தான் சம்பாதிக்கின்றான் என்றாலும் முராயன் முகஸ்துதிக்காக வேண்டி, நான் ஒரு செல்வந்தன் என்று ஏழைகளுடைய உள்ளங்களை புண்படுத்துவதற்காக வேண்டி சம்பாதிக்கின்றான். அடுத்த வீட்டுக்காரன் அவன் பொசுங்கிவிட வேண்டும் என்ற நியத்திலே சம்பாதிக்கின்றான். லக்கியல்லாஹ யௌமல் கியாமா, இப்படியாப்பட்டவன் கியாமத்து நாளன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை சந்திக்கும் பொழுது வஹு அலைஹி கல்பான், அல்லாஹ் அவனோடு மிகவும் சினமுற்று கோபமடைந்திருப்பான். இன்னும் ஒருவன் சம்பாதிக்கின்றான், அவனும் ஹலாலாகத்தான் உழைக்கிறான் என்றாலும் அவனுடைய நியத்து உன்னதமானது. முதலாவது நோக்கம், நான் யார்கிட்டையும் கையேந்த கூடாது என்ற நியத்தோடு சம்பாதிக்கின்றான். சிலர் இருக்கின்றார்கள், மற்றவர்களுடைய அனுசரணையை எதிர்பார்த்திருப்பார்கள். நித்தரம பலாన్ని අනුන්ගේ එළිය බලන්න. එහෙම චේතනාවකින් නොවේ. අල්ලාහ් සුබ්හානහු වතාලා කොහොමද නියෝග කරලා තියෙන්නේ? ඒ විදිහට හලාල් ක්‍රමයට තහනම් නොවු ක්‍රමයෙන් ඔහු උපයනවා තමගේ ජීවිතයට. අල්ලාහ් සුබ්හානහු වතාලාගේ ප්‍රශංසාවන් ලං කර ගන්නවා. අල්ලාහ් සුබ්හානහු වතාලා ඔහු වෙනුවෙන් සෑම අභිවෘද්ධියේ බරකතිය දොරටු විවර කරලා තියෙනවා. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து பரக்கத்துடைய வாசல்களையும் திறந்து அவனை அழைக்கின்றான். ஏன்? அவனுடைய நோக்கம் நல்லது. யாரிடத்திலே கையேந்த சொன்ன மார்க்கம் அல்ல இஸ்லாம். யாசகத்தை விட்டுவிடுங்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்கள் கேட்கின்றார்கள், நான் கொடுக்கின்றேன். அவர்கள் தன்னுடைய கக்கங்களிலே நரத்தின் ஜம்ராக்களை, நரத்தினுடைய கங்குகளை அடித்துக் கொண்டு செல்கின்றார்கள். அப்படி என்றால் ஏன் அரசுலா கொடுக்கின்றீர்கள்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னிடத்தில் கஞ்சத்தனத்தை படைக்கவில்லை, அவங்க கேட்கிறதை விட்டுவிடவும் இல்லை என்று சொன்னார். எனவே கேட்பவர்களை விரட்டாமல் இருக்கிறதுக்கும் நாம் சம்பாதிக்க வேண்டும் என்பது குர்ஆன் ஹதீஸினுடைய கருத்துகளாக இருந்தாலும் கூட அல்லாஹ்வும் ரசூலும் அதனை கண்டிக்கின்றார்கள். யாரிடத்திலேயும் கையேந்தி வாழாதீர்கள், தேவையற்றவர்களாக இருங்கள். நீங்கள் தேவையுடையவர்களாக ஆகிவிடும் பொழுது ஜனங்களுக்கு மத்தியிலே கேவலத்தை சந்திப்பீர்கள், நீங்கள் கேவலம் அடைவீர்கள், அல்லாஹ்வுடைய பார்வையில் இருந்து விழுந்து விடுவீர்கள். இரண்டாவது சொன்னார்கள், அவர் சையன் அன் அஹ்லிஹி, தன்னுடைய குடும்பம் கண்ணியமாக வாழ வேண்டும். யாரும் அடுத்தவர்களுடைய விடயங்களை பார்த்து ஏங்கக்கூடாது, கண்ணியமாக வாழ வேண்டும் என்பதற்காக அவர் சம்பாதிக்கிறார். எங்களுடைய மனைவிக்கு தேவையானதை நான் தான் வாங்கி கொடுக்க வேண்டும், என்னுடைய மகளுக்கு என்னுடைய மகனுக்கு தேவையானதுக்கு நான் யாரிடத்திலேயும் அனுசரணை நாடக்கூடாது. நான் சையன் அலா அஹ்லிஹி, என்னுடைய குடும்பத்தின் உடைய கண்ணியத்தை பாதுகாத்து சம்பாதிக்கிறேன். என்னுடைய மனைவிக்கு ஏதேனும் தேவைப்பட்டால் அடுத்த வீட்டுக்காரன்டையா கேட்கிறது, அல்லது ரோட்ல போறன்டையா கேட்கிறது. அந்த நிலைமையை நான் ஏற்படுத்தக்கூடாது என்கிறதுக்காக வேண்டி நல்ல நியத்தோட சம்பாதிக்கின்றான். மூன்றாவது இஸ்தாஃபன் லி ஜீரானிஹி, அவன் தன்னுடைய அண்டை வீட்டுக்காரர்களோட தாத்துஃபன் இரக்கமாக நடப்பதற்காக சம்பாதிக்கின்றான். அண்டை வீட்டுக்காரனுக்கும் உங்களில் ஒரு பங்கு இருக்கிறது என்றார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அண்டை வீட்டின் பிள்ளை பாடசாலை தினமும் போகாமல் இருக்கிறது, காரணத்தை நீ யோசித்தாயா? அதனுடைய தேவையை நீ என்னவென்று விசாரித்தாயா? எத்தனையோ நாள் சாப்பிடாமல் இருந்திருப்பார்கள், வெளிரங்கத்தில் உள்ளவர்களை போல இருப்பார்கள், உள்ரங்கத்தில் வெதும்புவார்கள். இதனுடைய விடயத்தை நீ உன்னுடைய சம்பாத்தியத்தின் மூலமாக கவனித்தாயா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான். அதற்கு பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த அண்டை வீட்டுக்காரர்களையும் கண்ணியமாக வைப்பதற்காக யாரு அதிலிருந்து ஒரு சிறிய பங்கை கொடுக்கின்றார்களோ அவன் லக்கியல்லாஹு யௌமல் கியாமா, கியாமத்து நாள் அன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை சந்திப்பான். வஜ்ஹுஹு கல் கமரி லைலத்தல் பத்ர், அவனுடைய முகம் பூர்ண சந்திரனை போல பிரகாசித்துக் கொண்டிருக்கும். அல்லாஹ் அவனை பொருந்திக் கொள்வான் என்றார்கள். அதற்கு மாற்றமாக மண் வல்லாஹு யுப்கில் இன்னல்லாஹு யுப்கில், அல்லாஹ் சில வியாபாரிகளோட கோபப்படுகின்றான். ஜாதரியின் வ ஜவ்வாலின், அவனுடைய தன்மை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்க வைத்தார்கள். எப்பவும் பெருமையுடைய தன்மை இருக்கும். சஹாபின் ஃபில் அஸ்வாக், சந்தைகள்ல நிதமும் கத்தி கொண்டிருப்பான். அவனுடைய ஏரியாவுக்கு வேற எந்த ஒரு வியாபாரியையும் வரவிட மாட்டான். இவனுக்கு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கிடையாது. அல்லாஹ் உனக்கு எதனை அளந்திருக்கின்றானோ அதனை தந்தே தீர்வான் என்றாலும் கூட மற்றவர்களுடைய வழிகளை தடுக்கின்றாய். சில சந்தர்ப்பங்கள்ல சிலர் பொதி சுமக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள்.
அவர்களையும் அல்லாஹ் கோவிக்கின்றான். ஏனெனில் அவர்களுடைய பகுதியில் யாருமே ஹயரோடக்கூடாது, எந்த ஒரு பிக்னியும் வரக்கூடாது. அவனுடைய களத்தை உடைக்கிறது, அவனுடைய கை உடைக்கிறது, அவனுடைய வாகனத்தை பொடியாக்குறது, இதை பற்றி தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி சொன்னார்கள். ஜஅதரியின் வ ஜவ்வாதின், அவன் பெருமை அளித்தவனாகவும் அவனுடைய ஏரியாவுக்கு யாரையும் வரவிடாமல் சஹாபின் ஃபில் அஸ்வாக், சந்தையில நிஜமும் சண்டித்தனம் போட்டுக்கொண்டு சப்தமிடக்கூடியவனாக இருப்பான். ஜீஃபத்தின் பில்லைல் வஹிமாரின் பின் நஹார், இரவெல்லாம் அவன் செத்த புணத்தை போல தூங்குவான், பகல் எல்லாம் பொதி சுமக்கும் கழுதை போல அலைந்து திரிவான். இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தொழுகை பாராட்டி கொண்டு மற்றும் பல விடயங்களிலேயே ஈடுபடக்கூடியவர்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நாங்க இரவெல்லாம் செத்த பிணங்களை போல தூங்குகின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை எழும்ப சொல்கிறான், அவன் முன்னால் வர சொல்கிறான், ஹலாலானதை கேட்க சொல்கின்றான். இதற்கெல்லாம் பதில் கொடுக்கிறதுக்கு நாங்கள் மறந்து விட்டோம். ஜஅலரின் ஜவ்வாலின் சஹாபின் ஃபில் அஸ்வாக் ஜீஃபத்தின் பில்லைல் வஹிமாரின் பின் நஹார், இரவு தூங்கினாய் செத்த குணத்தை போல, பகலெல்லாம் அலைந்து திரிந்தாய் துனியாவை தேடி பொதி சுமக்கும் கழுதையை போல. துனியாவுடைய விடயங்களை மட்டும்தான் அறிந்திருந்தார். எங்கள் சிலர் இருக்கின்றார்கள், அவர்களிடத்தில் மார்க்கம் பேசலாது, அதற்கு அவர்களுக்கு இடமே கிடையாது. அவர்கள் பேசுவதெல்லாம் துனியாத்தான். துனியாவுடைய எந்த லைன்ல அவர்கள் படித்திருக்கிறார்களோ அதனை வைத்து பெருமை அளிப்பார்கள். பேசினால் அதனை மட்டும் தான் பேசுவார்கள். இப்படியானவர்களையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் இங்கே கழுதை கொப்பிட்டார்கள். ஆஹிராவுடைய விடயத்தில் மூடர்களாக இருப்பார்கள். ஆஹிராவை பற்றி அவர்களுக்கு எதுவுமே விளக்கம் கிடையாது. இதனால சகோதரர்களே, உணவு கிடைக்குது என்பதற்காக வேண்டி, ரிஸ்க் கிடைக்குது என்கிறதின் காரணமாக ஆனந்தம் அடையக்கூடாது. கிளிக்கும் உணவு கொடுப்போம், எலிக்கும் உணவு கொடுப்போம். கிளிக்கு கொடுக்கிறது வாழ வைப்பதற்கு, எலிக்கு கொடுக்கிறது சாவடிக்கிறதுக்கு. கிளிக்கு கூட்டு வாழ்க்கை தஞ்சம் என்றாலும் எஜமானான் பொருத்தத்தோடு அதற்கு உணவுகளை கொடுக்கின்றான். சில சந்தர்ப்பங்களில் கொச்சிக்காயை கொடுத்து அதனை ரொம்பவும் வெறுப்பூட்டுகின்றான். எரிச்சலாக இருக்கிறது என்றாலும் எஜமானின் நோக்கம், என்னுடைய கீழ் என்னை பேச வேண்டும், என்னை உங்களின் படைத்த எஜமானின் நோக்கம் அவன் சோதனைகள் வாரது என்னத்துக்கு அவனின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. எலிக்கு அதிருப்தியோடு உணவு கொடுக்கிறோம். நல்ல நல்ல சாப்பாடுகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கின்றது, எங்கும் போகலாம். இன்றைக்கு ஃபன்னுக்காக, பல லட்சக்கணக்காக, என்டர்டெயின்மெண்ட்டாக, சூது அளிப்பதற்காக, கசினோக்கள்ல, ஜம்பிளிங்ல நாங்கள் செலவு செய்கின்றோம். இதை போலத்தான் எலியுடைய வாழ்க்கை. தாராளமாக கொடுத்திருக்கின்றான், எலியை போல அலைந்து திரிகின்றான். என்றாலும் நல்ல நல்ல உணவுகள், வாசமான கருவாடு துண்டெல்லாம் எலிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. வருகிறது, இரையாகின்றது. அந்த பேட்டுக்கு அது இரையாகின்றது. அதே மாதிரி அல்லாஹ் சிலருக்கு எலிக்கு போல கொடுப்பான். ஒரு பேட் கொண்டு வரும், அந்த அமைய இவன் சாப்பிடுவான். அத்துடனேயே இவன் இந்த உலகத்தை விட்டும் அதிருப்தியோடு போய் விடுவான். இது எலிக்கும் கிளிக்கும் உணவு கொடுக்கிறது. எங்களுக்கு கிளிக்கு கிடைக்கிறதை போல ஆகிருக்க வேண்டும் என்பதற்காக நானும் நீங்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கடமைகளை இஹ்லாஸோடு நிறைவேற்றி அவனை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கொஞ்சமான நேரத்தில் அவனுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கக்கூடிய உண்மையான நல்லடியார்களின் உபதேசமாக இதனை பெற்று எங்களுடைய வாழ்க்கையை திருத்தி ஹலாலான முறையிலே சம்பாதிக்கும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஹராத்தை விட்டு எங்களை பாதுகாப்பானாக. ஹராத்தினால் வளரக்கூடிய ஒவ்வொரு சதை பிண்டமும் நரகத்துக்குத்தான் அருகதையானது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அந்த ஹராமான சதை பிண்டத்தை விட்டும் எங்களை காப்பாற்றி அருள் புரிவானாக. எங்களுடைய பாதைகளை சீர்படுத்துவானாக. துஆக்களை கபூல் செய்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.